நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறியுள்ள விஜய் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தேர்தல் நடைமுறைகளின்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர்கள் தங்களின் அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் கடன் விவரங்களை குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் விஜய் தனது வேட்புமனுவில் சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தந்தை SCA சந்திரசேகருக்கு 3.02 கோடி, தாய் சோபா சந்திரசேகருக்கு 87 லட்சம், மனைவி சங்கீதாவுக்கு 12.60 கோடி, மகன் சஞ்சய் ஜேசனுக்கு 8.78 லட்சம், மகள் திவ்யா சாசாவுக்கு 4.6 லட்சம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த விவரங்கள் வெளியானதும் குடும்பத்தினருக்கு கொடுத்த பணத்தை கடன் என பதிவு செய்ததாக கூறி சமூக வலைதளங்களில் பலர் விஜயை விமர்சித்தனர். நாம் தமிழர் கட்சி, திமுக உள்ளிட்ட பல அரசியல் தரப்பினரும் இதை கடுமையாக சாடினர். இந்நிலையில் இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளித்த SCA சந்திரசேகர், அப்பாவுக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன் என்றுதான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை கடன் என்று தவறாக புரிந்து பரப்பிவிட்டார்கள். 200 கோடி சம்பாதிக்கும் ஒருவர் தனது அப்பாவுக்கு 5 கோடி கொடுக்க கூடாதா? இது வெறும் தவறான புரிதல் மட்டுமே. விஜயை விரும்பாதவர்கள் திட்டமிட்டு விமர்சனம் செய்கிறார்கள் என கூறியுள்ளார். இந்த விளக்கம் வெளியான பிறகும் இந்த விவகாரம் அரசியல் மற்றும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பேசுபொருளாகவே இருந்து வருகிறது.